நம்பிக்கை நிறைந்த நற்செய்தி. மனவருத்தம், மன்னிப்பு, மனமாற்றம், மறுவாழ்வு இவை நான்கும் இணைந்து உலகில் மாற்றங்களை உருவாக்கிய பல வரலாற்று நிகழ்வுகளை கேள்விப்பட்டிருக்கிறோம். அவற்றில் ஒன்று அயர்லாந்தில் நிகழ்ந்த மாற்றம். பிரித்தானிய அடக்குமுறையை எதிர்த்து தன் விடுதலைக்காக இந்தியா போராடியது போலவே அயர்லாந்தும் போராடியது. இந்த போராட்டங்களின் உச்சக்கட்டத்தில் அயர்லாந்து குடியரசு படை, ஐரிஷ் ரிபப்ளிக்கன் ஆர்மி என்ற புரட்சி குழு உருவானது. இந்த புரட்சி குழுவில் ஒருவர் தன் 15வது வயதில் சேர்ந்தவர் ஷேன் பால் ஓடோஹர்டி. பல வகை வெடிகுண்டுகள் செய்வதில் தன் அறிவுத்திறன், ஆற்றல், இளமை அனைத்தையும் செலவிட்டார் ஷேன். பிரித்தானிய அரசுக்கு எதிராக இவர் காட்டிய வெறுப்பும் எதிர்ப்பும் கடித வெடிகுண்டுகளாக வடிவெடுத்தன. 1973ஆம் ஆண்டு அவர் அனுப்பிய கடித வெடிகுண்டுகள் பல ஆங்கிலேய குடும்பங்களை சிதைத்தன. இவரது குற்றம் வெளிச்சத்திற்கு வந்தபோது இவர் கைது செய்யப்பட்டார். 1976ஆம் ஆண்டு 21 வயது நிறைந்த ஷேன் மீது 31 கொலை குற்றங்கள் சுமத்தப்பட்டு அவருக்கு 30 ஆயுள் தண்டனைகள் வழங்கப்பட்டன. வழக்கு மன்றத்தில் இவருக்கு எதிராக 14 பேர் சாட்சி சொல்ல வந்திருந்தனர். அவர்களில் பலர் இவர் அனுப்பிய கடித வெடிகுண்டுகளால் தங்கள் உடல் உறுப்புகளை அல்லது நெருங்கிய ஓர் உறவை இழந்தவர்கள். தன்னால் சிதைக்கப்பட்ட அவர்களை நீதிமன்றத்தில் சந்தித்தது தன்னை அதிகம் பாதித்தது என்று ஷேன் அவர்கள் தான் எழுதிய நூலில் குறிப்பிட்டுள்ளார். அந்த நீதிமன்றத்தில் ஆரம்பமானது இவரது மன வருத்தமும் மனமாற்றமும். தொடர்ந்து இவர் 14 ஆண்டுகள் சிறையில் இருந்தபோது தன்னால் பாதிக்கப்பட்டவர்கள் அனைவருக்கும் தனித்தனியே கடிதங்கள் அனுப்பினார். இம்முறை அக்கடிதங்கள் வெடிகுண்டுகளுக்கு பதில் அவர் மனதிலிருந்து எழுந்த வருத்தம், மன்னிப்பு கோரிக்கை ஆகியவற்றை சுமந்து சென்றன. கடித வெடிகுண்டுகள் வழியே புரட்சியை உருவாக்கலாம் என்று ஷேன் எண்ணினார். ஆனால் அவர் உருவாக்கியதெல்லாம் வேதனைகளே. இப்போது அவர் அனுப்பிய இந்த கடிதங்கள் ஒரு வகையில் புரட்சியை ஆரம்பித்து வைத்தன. தன்னால் பாதிக்கப்பட்டவர்களிடமிருந்து நேரில் பெற முடியாத மன்னிப்பை இறைவனிடம் வேண்டினார். மனமாற்றம் பெற்றார். ஒவ்வொரு நாளும் சிறையில் விவிலியத்தை வாசித்தார். 14 ஆண்டுகள் கழித்து ஷேன் விடுதலை அடைந்தார். சிறையை விட்டு அவர் வெளியேறிய போது ஒரே ஒரு தீர்க்கமான எண்ணத்துடன் வெளியேறினார். சிறையில் தான் அடைக்கப்பட்ட போது தன் மனதை திறந்து உள்ளே நுழைந்த இறைவன் தன் வாழ்வில் மாற்றங்களை உருவாக்கியதைப் போல் வெறுப்பென்ற சிறைக்குள் தங்களையே பூட்டி வைத்திருக்கும் அயர்லாந்து மக்களிடம் மாற்றங்களை உருவாக்க வேண்டும் என்ற தீர்மானத்துடன் ஷேன் அவர்கள் சிறையிலிருந்து வெளியேறினார். அயர்லாந்து மாற்றமடைய வேண்டுமென்றால் பிரித்தானிய அடக்குமுறையால் ஏற்பட்ட கடந்த கால காயங்களிலேயே அந்நாடு வாழாமல் எதிர்காலத்தை உருவாக்க என்ன செய்ய முடியும் என்பதை சிந்திக்க வேண்டும் என்று ஷேன் உணர்ந்தார். இந்த உண்மையை அவர் பேச ஆரம்பித்தார். வாய்ப்பு கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் இதை பற்றி அவர் பேசி வந்தார். அவர் கூறிய எண்ணங்கள் நன்மையை விளைவித்த அதே வேளையில் எதிர்ப்புகளும் எழுந்தன. எனினும் அவர் தன் நிலைப்பாட்டிலிருந்து விலகாமல் துணிந்து சென்றார். அவர் கொண்ட நிலைப்பாட்டை தன் சுயசரிதையில் இவ்விதம் கூறுகிறார். இறந்த கால தவறுகளை மீண்டும் மீண்டும் செய்வதற்கு பதில் இறைவன் தரும் எதிர்காலத்தை நான் நம்பிக்கையோடு ஏற்றுக்கொள்கிறேன் என்று ஒருவர் சொல்ல ஆரம்பித்தால் போதும். அந்த எண்ணம் சிறிது சிறிதாக அடுத்தடுத்த மனிதர்களை பற்றி கொள்ளும். எந்த ஒரு நாட்டிலோ அல்லது சமுதாயத்திலோ தனி மனிதர் ஒருவர் அடையும் மாற்றம்தான் அடுத்தவர்களை ஒவ்வொருவராக மாற்றுகிறது. இதுவே ஷேன் பால் ஓடோஹர்டி அவர்களின் தாரக மந்திரமானது. இதுவே இன்று திருமுழுக்கு யோவானிடமிருந்தும் நாம் கேட்கும் செய்தியாக உள்ளது. ஷேன் அவர்களுக்கும் திருமுழுக்கு யோவானுக்கும் இடையே பல ஒப்புமைகளை நாம் காண முடியும். இருவருமே தங்கள் நாடு விடுதலை பெற வேண்டுமென்ற வேட்கையில் முதலில் புரட்சி வழிகளை சிந்தித்தவர்கள். பின்னர் இறைவனால் ஆட்கொள்ளப்பட்டு மனமாற்றம் பெற்று தங்கள் வாழ்வையே மாற்றியவர்கள். மற்றவர்களையும் மாறும்படி தூண்டியவர்கள். இறைவனை எதிர்பார்த்து காத்திருக்கும் இந்த திருவருகை காலத்தில் நாமும் இறைவனால் முழுமையாக ஆட்கொள்ளப்பட வேண்டும் என்று வேண்டிக் கொள்வோம். திருமுழுக்கு யோவானை போல் ஷேன் பால் ஓடோஹர்டியை போல் இறைவனால் முழுமையாக ஆட்கொள்ளப்படுவதற்கு மனவருத்தம், மன்னிப்பு, மனமாற்றம், மறுவாழ்வு ஆகிய படிகளில் ஏறி செல்லும் துணிவும் பக்குவமும் பெற இறையருளை இறைஞ்சுவோம்.